லா ஆஃப் அட்ராக்ஷன் பேஸ் பண்ணி என்னென்னலாம் ட்ரை பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டேன். பட் ஃபைனலாக எனக்கு ரிசல்ட்டு 0 தான். எனக்கு மட்டும் ஏன் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஹெல்ப் பண்ணவே மாட்டேங்குது? கேஷுவலாக என் ஃப்ரெண்டு இருக்கான், அவனுக்கெல்லாம் ரிசல்ட் கிடச்சிடுது. நான் ரொம்ப சீரியஸாக ரொம்ப டீப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன், பட் எனக்கு மட்டும் ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது. உண்மையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நான் தான் என் ஃப்ரெண்டுக்கே லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை நீ பயன்படுத்தி உனக்கு லைஃப்பில் வந்து சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அதை கேட்டு என் ஃப்ரெண்டு ஃபாலோ பண்ணால் அவனுக்கெல்லாம் ரிசல்ட் கிடச்சிருச்சு. ஆனால் எனக்கு மட்டும் ரிசல்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ என்னதான் பிரச்சனையாக இருக்கும், எனக்கு ஹோப்பே போயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் என்னுடைய பர்சனல் கிளாஸில் புலம்புறாங்க. ஸோ உங்களுக்கு மட்டும் ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது, அதற்கு காரணம் என்ன? நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு கரெக்டான எக்ஸாக்டான 100% ரிசல்ட்டை உங்களால் பார்க்க முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் இன்னைக்கு இந்த வீடியோவின் மூலமாக உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவுடைய இறுதியில் நான் ஒரு 3 பாயிண்ட் உங்களுக்கு தரப்போகிறேன். இந்த 3 பாயிண்ட்டையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி உங்களால் எதையும் ஈர்க்கிற பவர் கிடைக்கும். ஸோ அந்த 3 பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த எடுத்துக்காட்டை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் லாஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய அந்த 3 பாயிண்ட்ஸையும் உங்களால் கரெக்டாக ஃபாலோ பண்ணி லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி உங்களால் ரிசல்ட்டை பார்க்க முடியும். பாருங்கள், ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் நல்லா களைச்சு போய் வரீங்க, உங்களுக்கு ரொம்ப பயங்கரமாக தாகமாக இருக்குது, அப்படியே நடந்து வரீங்க. வழியில் ஒரு பக்கெட்டில், ஓகேங்களா, ஒரு பக்கெட்டில் வாளியில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது. அதை டக்குன்னு ஓடி போய் பார்க்குறீங்க, அந்த தண்ணிக்குள்ளே நிறைய மண்ணும் இருக்குது. மண் கலந்து போய் இருக்குது உங்களுக்கு அந்த தண்ணி, ஓகேங்களா. இப்போ நீங்கள் அதை குடிக்கணும், அதை குடித்தாதான் உங்களுக்கு தாகம் தீரும். கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி தேவைப்படுது, தண்ணியையும் நீங்கள் பார்த்துட்டீங்க, ஆனால் அந்த தண்ணிக்குள்ளே நிறையவே மண் கலந்துருக்கு. ஸோ இப்போது நார்மல் பர்சனாக நீங்கள் தண்ணியை எப்படி குடிப்பீங்க? அழுங்காமல் குலுங்காமல் அப்படியே எடுத்து குடிச்சிடலாம் அப்படின்னு தானே முடிவு பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் அதையா செய்கிறீங்க? அதற்கு பதிலாக தண்ணி வேணும் அப்படின்னா அந்த மண்ணை பிரித்து எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்க, ஓகேங்களா. அப்போது அந்த மண்ணில் நீங்கள் கையை விடுறீங்க, கையை விட்டு அந்த மண்ணெல்லாம் அள்ளறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. அப்போது அந்த மண்ணை அள்ள நீங்கள் ட்ரை பண்ணும்போது என்னாகும்? அந்த தண்ணீர் வேஸ்ட் ஆகிடும், நல்லா குழம்பி போயிடும். கரெக்டாக? இப்போ எப்படி உங்களுக்கு தாகம் தீரும்? அந்த மண்ணை அள்ளுறேன் அப்படின்னு மறுபடி நீங்கள் ட்ரை பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் தான் மண்ணை அள்ளிடலாம், அதுக்கப்புறம் நல்ல பியூரான தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி அதை ஃபில்ட்ரு பண்ணவே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும்? உங்களுக்கு தாகமும் தீராது, டைமும் வேஸ்ட் ஆகிட்டுருக்குங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டே அதுதான், டைம் வேஸ்ட் ஆகுது. நீங்கள் அந்த மண்ணை ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறேன் அப்படிங்கிற பேரில் டைமை வேஸ்ட்டு பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல யார் மேலே தப்பு இருக்குன்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய அறிவின் மேலே தான் தப்பு இருக்குது. ஃபார்முலா என்னவோ ஒன்று தான், இயற்கை என்ன பண்ணும்? நீங்கள் அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த மண் தானாகவே தண்ணீருக்கு அடியில் போயிட்டு தேங்கி நின்றுடும், ஓகேங்களா. அதை விட்டுட்டு நான் அந்த மண்ணை பிரிச்செடுக்கிறேன் அப்படின்னாலோ அல்லது தண்ணியை பிரிச்செடுக்கிறேன் அப்படின்னாலோ தண்ணீர் வேஸ்ட்டாக போயிடும், காலமும் நேரமும் உங்ககிட்ட ஒத்துழைக்காமல் போயிடும். அதுக்கு பிறகு நிறைய பேர் சொல்கிறாங்க, கமெண்ட் பாக்ஸ்லலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, லேட்டாக அது கிடச்சி எனக்கு என்ன யூஸ், தாகத்துக்கு தான் தண்ணி வேணும், லேட்டாக கிடைச்சா எங்களுக்கு எதுக்கு அந்த தண்ணீர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறாங்க. எஸ், உண்மைதான், தாகத்துக்கு தானே தண்ணி வேணும், லேட்டாக கிடைக்கக்கூடாது, நேரமாக உங்களுக்கு கிடைக்கணும்ல. ஒரு விஷயமுமே நேரமாக கிடைக்கணும், சீக்கிரமாக கிடைக்கணும், அந்தந்த பீரியடில் எனக்கு என்ன தேவைப்படுதோ அந்த நேரத்தில் எனக்கு அது தேவை அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. பாருங்க, உங்கள் வாழ்க்கைக்கு வெளி உலகத்துலேருந்து யாரோ ஒன்று சூன்யம்லாம் வைக்க போகிறது கிடையாது.
நீங்களே உங்களை கால தாமதம் பண்ணிக்கிறீங்க. நாளைக்கே கிடைக்கக்கூடிய விஷயத்த 4 வருஷம் கழித்து கிடைக்கிற மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையை வேற யாரும் க்ரியேட் பண்ணல, நாம தான் நம்ம வாழ்க்கைக்கு க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதை விட்டுட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபாலோ பண்ணால் கிடைக்குமாமா, ஆனால் நமக்கு ரொம்ப காலம் கழித்து தான் கிடைக்குமாமா அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நாளைக்கே கிடைக்கும். நான் சொல்கிறேன், அஷூரன்ஸ் கொடுக்குறேன், நாளைக்கே கிடைக்கும். ஆனால் அது நீங்கள் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நாளைக்கே கிடைக்கும். ஒரு வேளை நான் அதையே யோசிப்பேன், அதையே போட்டு குழம்பிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகுது, நீங்கள் நெகட்டிவாக ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறீங்க. அப்போது 2 நாளில் கிடைக்க வேண்டிய விஷயம் 20 நாள் ஆகிடும். 20 நாளில் கிடைக்க வேண்டிய விஷயம் 1 வருஷம், 2 வருஷம், ஏன் 10-15 வருஷம் கூட ஆயிடலாம். எத்தனையோ பேர் நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி, பல வருஷங்களுக்கு முன்னாடி ஆசைப்பட்டேன், அது இன்னைக்கு தான் கிடைச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அது இன்னைக்கு கிடைச்சது, ஏன் அன்றைக்கே கிடைச்சிருக்க கூடாதா? லா ஆஃப் அட்ராக்ஷன் உனக்கு நல்லாவே தெரியும், இந்த ஃபார்முலா இப்படி தான் இயங்குதுன்னு உனக்கு நல்லாவே இன்றைக்கி தெரிஞ்சிருச்சு. அப்போ இன்றைக்கே அட்ராக்ட் பண்ண முடியுமே, உன்னால் ஏன் 10 வருஷம் கழித்து அட்ராக்ட் பண்ண முடியுது? ஏன்னா நீங்கள் 10 வருஷம் கழித்து இயல்பு வாழ்க்கைக்கு வந்துடுறீங்க. அந்த நினைவுகளை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே கோ வித் தி ஃப்ளோவில் விட்டுடுறீங்க. இயற்கையானது நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா தான் அது அதனுடைய வேலையை செய்யும். கான்செப்ட் புரியுதுங்களா? அதை விட்டுட்டு நான் என்ன வேணால் பண்ணுவேன், நான் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா விஜயலக்ஷ்மி இல்லை, இன்னும் என்ன மாதிரி எத்தனை கோச் வந்தாலும் உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கவே முடியாது. சரி, ஓகே, இப்போ உங்களுக்கு தோணலாம், எங்க நான் ஒரு பர்சனை லவ் பண்ணிகிட்ருக்கேன், அந்த பர்சனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பர்சன் என்னை வேணான்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். இப்போ எப்படிங்க அவங்கள நான் நினைக்காம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம். பாருங்கள், நினைக்கிறது அப்படிங்கிறது வேற, தன்னைத்தானே குழப்பிக்கிறது அப்படிங்கிறது வேற. நினைக்கிறது அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் தாட், ஓகேங்களா? அது வந்துக்கிட்டு தான் இருக்கும். அது கடல் அலை மாதிரி, கடலை எங்கேயாவது அலையை நிறுத்தி பிரித்து எடுக்க முடியுமா? முடியாது. அந்த மாதிரி தாட்ஸ் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் நினைக்கிறது ஜென்ரலாக, இப்போ என்னோடய அம்மா என் வாழ்க்கையை விட்டு போயிட்டாங்க, என் அம்மா போயிட்டாங்க அப்படின்னு அழுதுகிட்டா இருக்கும். அம்மா இருக்காங்க, வீட்டில் இருக்காங்க, நான் இங்கே மும்பையில் ஒர்க் பண்ண வந்திருக்கேன், கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அதை தாட் ப்ராசஸ் கொடுக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அதை விட்டுட்டு ஐயோ அம்மாவை நான் பிரிஞ்சிட்டனே, அம்மா அங்கே இருக்காங்களே, நான் இங்கே இருக்கனே அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அது நெகட்டிவ், கரெக்டாக? ஸோ ஹைப்பர் டென்ஷன் ஆகக்கூடாது. உங்களுடைய மனசில் ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. பாசிட்டிவாக பண்ணாலும் சரி, நெகட்டிவாக பண்ணாலும் சரி, அது கண்டிப்பாக உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனை டிலே பண்ணிடும். ஸோ லெட் இட், அது அப்படியே இருக்கட்டும். அம்மா இருக்காங்க, ஆமாம் எனக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க, நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்கள் பார்ட்னரையும் நீங்கள் நினைக்கணும். அதை விட்டுட்டு ஹைப் ஆகிறது, ஹைப்பர் டென்ஷன் ஆகிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? ஓகே, என் பர்சனல் கிளாஸில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நான் 3 விதமான பாயிண்ட்ஸை ஷேர் பண்ணுவேன். இந்த 3 விதமான பாயிண்ட்ஸையும் அவங்க கரெக்டாக கப்புன்னு பிடிச்சிக்கும் போது தான் அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குது. ஸோ அது என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், ப்ராப்ளம் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது அதை பார்த்துட்டு உடனே பதறக்கூடாது. ஐயோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு, சுடுதண்ணியை காலில் ஊற்றிக்கிட்டனே அப்படின்னு பதறாமல் மன உறுதியை சிதற விடாமல் பார்க்கணும். மன உறுதி சிதறிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களால் அந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியாது. உங்கள் பிரெயின் என்ன ஆகும், நார்மலாகவே இயற்கையாகவே ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கக்கூடிய எல்லா அல்காரிதமும் உங்கள் பிரெயின் கிட்ட இருக்குது. ஆனால் நீங்கள் பதறிட்டீங்க, மன உறுதியை சிதற விட்டுட்டீங்க அப்படின்னா பிரெயின் தன்னுடைய வேலையை மறந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதனுடைய அல்காரிதம் ஒர்க் பண்ணாது, ரிசல்ட்டை கொடுக்காது. அது புது விதமாக இந்த ஐடியா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்ககிட்ட கொண்டு ஷோ பண்ணாது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் விஷயம், மனப்பதட்டம் ஆகக்கூடாது. மன உறுதி ரொம்ப முக்கியம். மன உறுதியை உடைக்கவே கூடாது. எனக்கு நீங்கள் சொல்கிற அந்த மன உறுதி அப்படின்னா என்னன்னே தெரியல, மன உறுதி எப்படி கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியல, மன உறுதி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா அதை கொண்டு வரதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் ஈடுபடணும். மன உறுதினா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி உருவாக்கலாம், அதை எப்படி கான்ஃபிடெண்ட்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற ப்ராசஸில் ஈடுபடணும்.
சிம்பிளாக சில வழிகள் சொல்கிறேன். மெடிடேட் பண்ணலாம், எனர்ஜி ஹீலிங் பண்ணலாம், மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கிங். யாராவது ஒருத்தவங்க பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா, ஆஹா இந்த யூடியூபர் நல்லா பேசுகிறாங்கப்பா, எனர்ஜெட்டிக்காக இருக்குப்பா அப்படின்னா அதை கேளுங்க, பாருங்க, தப்பு கிடையாது. ஆனால் அதை எடுத்து வச்சு குழம்பிக்க கூடாது. ஓகேங்களா? ஸோ தென் செகண்ட் பாயிண்ட், எனர்ஜி, அதாவது ஆற்றல். நம்மக்கிட்ட எவ்வளவு ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத டே பை டே கண்காணிக்கணும். உங்களுடைய மன உறுதியை நீங்கள் ஹையாக பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? உங்கள் மன உறுதி டே பை டே ஸ்ட்ராங்காக இருக்கேன், நான் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படிங்கும் போது உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி ஒன்று கிரியேட் ஆகும். ஓகேங்களா? அது பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? என்னுடைய எனர்ஜி எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, என்னுடைய எனர்ஜி ஹையாக இருக்கா லோவாக இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, என் எனர்ஜி பாசிட்டிவ் இருக்கா நெகட்டிவா இருக்கா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னா, ஒரு எனர்ஜி ஹீலர் யாராவது இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்கள நீங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுடைய எனர்ஜியை செக் பண்ணி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சிம்பிளா ஒரு டிப்ஸ் சொல்றேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு சாப்பிடவே இல்லை, நீங்க பசிக்கும்ல, உங்களுக்கு பசிக்குது அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு தெரியும்ல, கண்டிப்பாக தெரியும் இல்லையா? ஸோ பசிக்குது அப்படின்னா என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நாக்கு நீ என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிடும். அதே மாதிரி எவ்வளவு குவான்டிட்டி சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணிடும். ஓகேங்களா? அதுக்கு பிறகு சாப்பிட்டு முடிச்சுடுறீங்க. என்ன சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிறத முடிவு செஞ்சதுக்கு பிறகு சாப்பிட்டதுக்கு பிறகு உங்களுக்கு எவ்வளோ தெம்பு இருக்குது, அந்த தெம்பு எவ்வளவு நேரம் இருக்குது அப்படின்னு ஒரு அளவு இருக்கு இல்லையா? அதே விஷயத்தை தான் நீங்கள் உங்கள் மன உறுதியை கிரியேட் பண்ண மன உறுதியில் நீங்கள் ஸ்டெபிளாக இருக்கும் பொழுது நீங்கள் எவ்வளோ எனர்ஜியில் இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் கோச்சஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராக்டிஸ் கொடுக்க டே பை டே நீ இன்னைக்கு டல்லாக இருக்க, இல்லை நீ உன்னோட எனர்ஜி லெவல் கரெக்டாக இல்லை, மேட்ச் ஆக மாட்டேங்குதுன்னு டே பை டே செக் பண்ணி சொல்லுவாங்க. டே பை டே செக் பண்ணி சொல்லும் பொழுது தான் உங்களால் நான் எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஓகே, தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க, மன உறுதி ரொம்ப ஸ்டெபிளாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேவா? அடுத்தது எனர்ஜி டே பை டே நீங்கள் செக் பண்ணுறீங்க, அதுவும் நிலையாக இருக்குது. எனர்ஜி ஹை பிச்சுக்கு வேணால் போகுதே ஒழிய லோவான அந்த விஷயத்துக்கு வரவே இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போது இதுதான் கரெக்டான நேரம். மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள், இப்போ உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதாவது 21 நாளைக்கு நிலையான மன உறுதி இருக்கணும். நேற்று நான் நிலையாக இருந்தேன், இன்றைக்கி எனக்கு பயமாக இருக்குது, நான் இன்றைக்கி கேமை விட்டு வெளியில் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தோணுறது. அடுத்தது எனர்ஜி, நேற்றுக்கு பாசிட்டிவாக தான் இருந்தேன், இன்றைக்கி நான் நெகட்டிவாக மாறிட்டேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லை. ஸோ 21 டேஸ் மினிமம். ஓகேங்களா? நான் சொல்கிறது மினிமம் 21 டேஸுக்காச்சும் மனதிடத்தோடு இருக்கணும். ரெண்டாவது எனர்ஜி ஒரே மாதிரி இருக்கணும். ஹையாக கூட இருக்கலாம், ஆனால் லோவாக ஆகக்கூடாது. இந்த நேரத்தில் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணால் உங்களுக்கு நல்லதே நடக்கும். 100% சக்ஸஸை உங்களால் பார்க்க முடியும். எனக்கு இங்கே தாங்க பிரச்சனையே. ஒரு நாள் நான் பாசிட்டிவாக இருப்பேன், இன்னொரு நாள் நான் நெகட்டிவாக மாறிடுவேன், இன்னொரு நாள் எனர்ஜெட்டிக்காக இருப்பேன், இன்னொரு நாள் எனர்ஜி லோவாக இருக்கும். இதெல்லாம் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொன்னால் கவலையே படாதீங்க. நான் நிறைய பேருக்கு கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கேன், மெடிடேஷன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன், எனர்ஜி ஹீலிங், ஹிப்னோதெரப்பி ஹீலிங், இந்த மாதிரியான நிறைய கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறேன். ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இந்த மாதிரியான நிறைய கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். ஒருவேளை உங்களுக்கும் இந்த மாதிரியான கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நபருக்குமே நான் பர்சனல் ஃபோன் காலில் பேசுவேன். நான் ஒவ்வொரு பர்சன்கிட்டையுமே தனித்தனியாக அவங்க எப்படி இருக்காங்க, குரூப்பாக உட்கார வச்சு ரேண்டமாக கிளாஸ் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி விடுறது அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஃபோன் காலில் நான் உங்கள் எல்லாருக்கூடையும் பேசுவேன். ஒவ்வொருத்தவங்க கூடயுமே தனித்தனியாக டிஸ்கஸ் பண்ணி அவங்க எப்படி எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மெத்தட் ப்ரொவைட் பண்ணலாம், இன்றைக்கி இவங்களுக்கு இந்த மெத்தட் கொடுத்துருக்கோம், நாளைக்கு அவங்க எவ்வளோ எனர்ஜி மாறினாங்க அப்படின்னா அதுக்கு ஏத்தாப்பில் மெத்தட் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் முடிவு பண்ணிவிட்டு நான் ஃபோன் கால் மூலமாக அவங்கள கைட் பண்ணுவேன். ஸோ என்னுடைய இந்த பர்சனல் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன்.
அண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கிளாஸுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 ரூபாய் பேஸ் பண்ணது தான் இருக்கும். 21 நாள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 2100, 30 நாள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 3000, 5 நாள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 550 அந்த மாதிரியான ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்கள் எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடந்த 3 வருஷமாகவே இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் தான் நான் நிறைய பேருக்கு பர்சனல் கிளாஸ் கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்துட்ருக்கேன். ஒருவேளை உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் கீழே மறக்காமல் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.